திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை நடத்தும் 3வது மாநில மாநாடு நாள் ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை. இடம் சென்னை. வேறொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் கூட இதை போல் எங்கள் மாநிலத்திலும் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அதற்கு உங்களுக்கு சற்று சிரமம் என்று சொன்னேன். நமது மாநிலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி, 22 மருத்துவக் கல்லூரிகளில் இருதய மருத்துவத்துறை உருவாக்கப்பட்டு அங்கு இந்த வசதிகள் உருவாக்கப்பட்டு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆக்சுவலாக ஒரு டாக்டர் ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ரிசர்ச் பேப்பரே வச்சிருக்காரு. எப்படி இவன் ராங் ரோட்ல போனால் அடிபடுவான்னு தெரிஞ்சும் ஏன் ஓட்டுறான்? அப்படியும் குறைக்க முடியாத பட்சத்தில் நமக்கு ஆக்சிடென்ட் சென்டர்ஸ் இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஆக்சிடென்ட் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அவர்கள் மனம் உறுப்பு தானம் கொடுக்க முன் வந்தாங்கன்னா இந்தியாவிலே மிகச்சிறந்த உறுப்பு தான திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றது நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். இன்னொன்று, இந்த தமிழ்நாடு திட்டத்தில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அன்றைக்கு கூட நான் சொன்னேன். இது தமிழ்நாடு உறுப்பு தமிழருக்கேன்ற ஒரு பெரோக்கியலிசம்லாம் இங்கே இல்லை சார். நீ எந்த ஸ்டேட்னா இருந்துக்கும், உனக்கு உறுப்பு தேவை என்றால் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ இங்கே உனக்கு யார் தேவையான நீங்கள் வாங்க. உங்கள் ஸ்டேட்டில் சில சமயம் இல்லாமல் போகலாம், அது உங்கள் குற்றம் இல்லை. அந்தமான் இருக்கவங்க எங்கே போவாங்க, லட்சத்தீவில் இருக்கவங்க நீங்கள் வாங்க, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய க்யூவில் இருக்கு. இந்தியாவே இருக்கத்தக்கத ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சிஸ்டம் தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கணும் 2008. இன்றைக்கு இந்தியாவிலே தலை நிமிர்ந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 6 வருடம் நம்ம நம்பர் 1 தான் இருக்குது சார். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். வேறொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் கூட இதை போல் எங்கள் மாநிலத்திலும் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அதற்கு உங்களுக்கு சற்று சிரமம் என்று சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க, காரணம் என்ன என்று கேட்டார்கள். நமது மாநிலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி, 22 மருத்துவக் கல்லூரிகளில் இருதய மருத்துவத்துறை உருவாக்கப்பட்டு அங்கு இந்த வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதயம் காப்போம் திட்டம் என்று கொண்டு வரப்பட்டு ஒரு நோயாளிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டால் அவர் 108 ஆம்புலன்ஸை அழைத்து வருவதற்குள் கூட அருகில் இருக்கக்கூடிய துணை சுகாதார மையத்திலோ ஆரம்ப சுகாதார மையத்திலோ அரசு மருத்துவமனையிலோ எங்கு சென்றாலும் உடனடியாக அந்த உயிர்காக்கும் இதய மருத்துவ பெட்டகம், அந்த மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த லோடிங் டோஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகள் வழங்குவதற்கு 9000 சொச்ச இடங்கள் அது ஒரு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு நோயாளி எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த அரண்மனையில் நெஞ்சு வலி வந்ததுன்னா உடனே என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்க அந்த துணை சுகாதார மையம் அங்கேயே அல்லது ஆரம்ப சுகாதார மையம் அல்லது அரசு மருத்துவமனை அல்லது 108 ஆம்புலன்ஸ் அதுலேயும் வச்சுருக்கீங்க? அங்கேயே வச்சுருக்கோம். ஓகே, அங்கேயே அந்த ஸ்டாக் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியனை பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த பேஷண்ட்டு ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அது அவங்களுக்கு இதய வலியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த லோடிங் டோஸை கொடுத்துட்டு அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம், பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் நம்பி வயல் என்கின்ற பிஎஸ்சி. அங்கே ஒரு காலையில் ஒருத்தர் நெஞ்சுவலின்னு போயிருக்கார். அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டுட்டு ரொம்ப வேர்த்திருக்கு நெஞ்சுவலிக்குன்னு சொன்ன உடனேயே அவங்க அங்கேயே ஒரு இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு செவிலியர் எடுக்கிறாங்க. இசிஜி எடுத்துகிட்டு அந்த இசிஜி வாட்ஸ்அப்பில் அந்த டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. அது ஹார்ட் அட்டாக் நாமான்னு சொல்லி உடனே சொல்கிறாரு. அவங்க உடனே லோடிங் டோஸ் ட்ரக்ஸை கொடுத்துட்டு அவங்களே அந்த பேஷண்ட் ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஏற்றி பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட்டுக்கோட்டை ஜிஹெச்சில் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண உடனேயே அந்த பேஷண்ட்டுக்கு இந்த குருதி உறைவு கரைப்பான் மருந்து த்ராம்போலைசிஸ் என்ன சொல்லக்கூடிய அந்த த்ராம்போலைட்டிக் மருந்து சிறை வழி செலுத்தி அந்த உருவாகியிருந்த அந்த ரத்த கட்டி இருதய கட்டி அது கரைந்து நோயாளி கொஞ்சம் வலி சரியானதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 108 ஆம்புலன்ஸில் மெடிக்கல் காலேஜுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. பேஷண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வர்றாரு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நோயாளி அவசர மருத்துவ பிரிவில் சேர்க்கப்பட்ட 45 நிமிடங்களுக்குள் இருதய மருத்துவத்துறையினுடைய கேத்லாபுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே அவருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த ஆஞ்சியோகிராம் செய்யப்படுகிறது. அந்த இரத்த குழாய் எந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருந்ததோ அது விரிவுபடுத்தப்பட்டு ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்டிங் பண்ணி சரியாகி அந்த பேஷண்ட்டை அடுத்த நாள் காலையில் நான் போய் வார்டில் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, வயது 45 இருக்கலாம். அவரால் நம்ப முடியாத உண்மை என்னவென்றால், இவ்வளோ தூரம் எங்களுக்கு செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது டாக்டர். நான் இப்போ எங்கேயும் போக முடியாமல் தான் அந்த காலை பிஎஸ்சிக்கு போனேன்.
அங்கே போனால் அதை பண்ணாங்க, ஆம்புலன்ஸில் கொண்டாங்க, ஜிஹெச்சில் பார்த்தாங்க, மெடிக்கல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறது அல்லவா, ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மூன்றையும் ஒருங்கிணைக்கின்ற இந்த ஏற்பாடு மிகவும் திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இது ஒரு சான்று இல்லை, நானே சான்று தான். அது டாக்டருக்கு தெரியும். இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை தான் அது நிகழ்வு நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய உறவினருக்கு இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து தான் ஃபோன் வருது. ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. அப்புறம் அது அங்கே போனாக்கா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போனாக்கா இன்றைக்கி ஒரு பேசும்போது ஒரு விஷயம், நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் வேணும் எங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறார். அதே சமயத்தில் காஸ்ட், அவங்க சொல்கிற காஸ்ட்டை கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ப்ரோஹிபிட்டிவாக இருக்குது. என்னால் சமாளிக்க முடியுமான்னு. ஏன்னா ஒரு வென்டிலேட்டருக்கும் இதுக்கு ஐசியூக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு 50 ரூபா 55 ரூபா வரும் போட்டுருக்கு. எத்தனை நாள் நம்ம ஒரு கணக்கு தெரியணும்ல, நமக்கு 5 நாள்னா சமாளிக்கலாம், 6 நாள்லாம் சமாளிக்கலான்ட்டு, எத்தனை நாள்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னாக்கா, டாக்டர்கிட்ட தான் கேட்டேன். டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்கன்னாரு. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் வயசு வேறு ஆகிடுச்சு, ரொம்ப மேசிவாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரின்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னால், போகிற வழியில் அவர் ஐயோன்னு கத்துறாரு, எப்படி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். சரி, அப்போ இதுக்கு அழைச்சிட்டு போனேன், மெடிக்கல் காலேஜ். உள்ளே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி 45 நிமிஷம் சொல்கிறீங்களா, 30வது நிமிஷம் அவங்க வந்து இது பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஆன்ஜியோ பண்ணி, ஆன்ஜியோ பிளாஸ்டும் பண்ணி, ஸ்டென்ட் 2 இடத்துல பிளாக், 2 ஸ்டென்ட்டையும் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் போகிறேன், மேனேஜ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு எனக்கு வந்து இவ்வளோ அது வந்து சற்றும் மிகையில்லாத உண்மை. அது மிகையில்லாத உண்மை. இதை சாத்தியப்படுத்திய அரசுக்கும் இருதய மருத்துவத்துறை மருத்துவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஐயோ, அவங்க போராட்டத்தை பார்த்து அதையும் பார்த்த கண்ணால் பார்த்தேன் நான். அது வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு எஃபர்ட்டு, வேலையும் தான். இப்போ பேசுனதுலேருந்து, டாக்டர் பேசுனதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதாவது அந்த அலைக்கற்றை மாதிரி பாருங்க, ஒரு பக்கம் வராமல் தடுக்கணும், அதுக்கு முதல்ல நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும் இல்லையா, யாரெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெடிக்கேஷனை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்ததுக்கப்புறம் என்னங்கிறதுக்கு உண்டான ப்ரோட்டோக்கால் வந்துடுச்சு ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது. அதுக்கு தாண்டி அவனுக்கு அதனுடைய முற்றி போய் ஒன்று வந்து காலில் புண்ணு வருது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு திட்டம் என்ன, அதில் ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி பிஹெச்சில் ஆரம்பித்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால், இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இந்த வலை இருக்குல்ல, இந்த பாதுகாப்பு ஒரு சேஃப்டி நெட்னு சொல்கிறோம்ல, இந்த சேஃப்டி நெட்டை வந்து எவ்வளவு பெருசாக வச்சுருக்கோங்கிறது. இதில் இன்னொரு காம்பனண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நான் யோசித்து பார்க்கல. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லையா, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ராப்பர் டயட் சாப்பிட்றது, என்ன டயட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம இன்னும் அதில் கொஞ்சம் நம்ம அதையும் சொல்லுங்கள். ஆமாம், இதுலேயே இன்னொரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன். கரம்பக்குடி பக்கத்தில் ஒரு 10 வயசு சிறுவன் பாம்பு கடிச்சிருச்சு, கட்டுவிரியன் பாம்பு, உயிருக்கு ஆபத்தான பாம்பு கடிச்சோன்னா நான் கரம்பக்குடி ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. கரம்பக்குடி ஒரு ஊரக பகுதி. அந்த அரசு மருத்துவமனையில் உடனடியாக அந்த பாம்பு கடிக்கான மாற்று மருந்து அங்கே செலுத்தப்பட்டுட்டு அந்த கடித்த இந்த இடத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்காக புதுக்கோட்டை மருத்துவர்களுக்கு அனுப்புகிறாங்க. புதுக்கோட்டை மருத்துவர்களில் அனுமதித்து அவருக்கு மேற்கொண்டு சிகிச்சை தொடரப்படுகிறது. தொடர்ந்தாலும் அந்த பாம்பு கடியினுடைய பாதிப்பு வந்து அவருடைய இருந்த சிறுநீரகங்களும் பாதிப்புகளாகிறது. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, நோயாளியை வந்து சிறுநீரக போகிறது கம்மியானதுனால தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு குழந்தைகள் பிரிவில் வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. சிகிச்சை பண்ணி 15 நாளாயும் அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து சரி பண்ண முடியல. பையன் போராடுறான். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து இங்கே சென்னை குழந்தைகள் மருத்துவமனை கொண்டு வந்து சென்னை குழந்தைகள் மருத்துவமனையில் வந்து ஒரு 20-25 நாட்கள் வைத்திருந்து டயாலிசிஸ் பண்ணி அந்த பையன் வந்து உயிர் பிழைச்சிட்டான். ஒரு 40 நாள் அரசு மருத்துவமனையில் அந்த பையன் வந்து உயிர் பிழைத்து, அந்த தந்தைக்கு வந்து அவர் ஒரு எழுத்தாளர். அவருடைய குற்றுணர்ச்சி என்னென்னா, ஒரு குடிசையில் நம்ம குடியிருக்கோம், அதனால தான் என் பையனை கடிச்சிருச்சு, அவனுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுத்து ஒரு சிறிய அளவில் ஒரு வீடு கட்டி அந்த வீடு திறப்பு விழாக்காக என்னை அழைத்திருந்தார். அவர் நான் மட்டுமல்ல, இந்த சென்னை மருத்துவமனை, தஞ்சை மருத்துவமனை, எல்லா மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களையும் கூப்பிட்டுருந்தார். போன போது நான் அதை பார்த்தேன். அந்த மகிழ்ச்சியான சூழல் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாம்பு கடித்த போது அந்த சிகிச்சை மற்றும் கிடைக்காமல் போயிருந்தால் இந்த மகிழ்ச்சி இருக்குமா என்கின்ற கேள்வி எனக்கு எழுந்தது. நான் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது ஒரு செய்தியும் நான் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு 28 வயசு பையனுக்கு பாம்பு கடிச்சு போய் அவர் வந்து எங்கே சொல்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் இறந்து போயிட்டு சோஷியல் மீடியாவில் படித்தது, வீடியோ கூட பார்த்தேன்.
கங்கையில் கொண்டு போய் அவர் வந்து மிதக்க விட்டா உயிர் பிழைச்சிடுவாருன்னு சொல்லி ஒரு கைத்தை கட்டி பாலத்திலேருந்து அவரை கொண்டு வந்து கங்கையில் வந்து 2 நாள் அந்த ஆற்றுல மிதந்துட்டு இருக்காரு சார். உயிராக இருந்தார். கங்கையில் வந்து இறக்குனா அவர் பிழைச்சிடுவாருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஆற்றுல மிதக்க விட்டு அந்த பையன் இறந்து போயிட்டார். அப்புறம் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய அரசு மருத்துவ கட்டமைப்பு வந்து ஒருங்கிணைந்தும் தீவிரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு கட்டமைப்பை, தொழில்நுட்ப தீவிரத்தை, அந்த நேர்த்தியை, வசதிகளை சாத்தியமாக்கி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கான உயிரை பாதுகாப்பதற்கான தயார் நிலையும் உறுதி செய்திருக்கிறது. இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே பாம்பு கடிக்கான அந்த எதிர் மருந்து இருப்பதை பார்க்க முடியும். இப்போ விபத்துக்கு வருவோம் சார். விபத்தை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ட்ராமா எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ், ரோட் டிசைனிங், இந்த ரோட்டில் இருக்கிற பெட்டெல்லாம் இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி ட்ராமாவை குறைக்க பார்க்குறாங்க சார். ஓரளவு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதில் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது சார். நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டை குறைச்சி தான் ஆகணும். ஆக்சிடெண்ட்டால் வர டெத்தை குறைச்சி தான் ஆகணும். அப்படி ஆக்சிடெண்ட் ஆனால் உடனடியாக 48 மணி நேரம் வைத்தியம் பண்ணுறது தான் இன்னும் காப்போம் திட்டம். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, தெரியாமல் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் 48 மணி நேரத்துக்கு நீ பணத்தை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணிக்கணும். இந்த ட்ராமா பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு ஆக்சிடெண்ட்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூவா சோஷியல் இஷ்யூவா? இது டெஃபினட்டாக சோஷியல் இஷ்யூ. இது மெடிக்கல் இஷ்யூ. அது சொல்லுங்கள், அது என்ன சோஷியல் இஷ்யூ? ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 பேர் டாக்டர் வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் அது சொன்னீங்கன்னா எல்லாரும் நினச்சிவாங்கன்னா ஏதோ மெடிக்கல் இஷ்யூ இருக்குது. இல்லை, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அடிபட்டா நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உங்கள் வேலை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதனால் சொல்லுங்கள், ஏன் நடக்குது அதுன்னு. 3/4 ஆக்சிடென்ட்ஸ் அது ஆக்சிடென்ட்டே கிடையாது, அதெல்லாம் இன்சிடென்ட்ஸ், செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்சிடென்ட்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுறது, ராங் சைடில் ஓட்டுறது, ஒரு வண்டியில் 4 பேர் ஏற்றிட்டு போகுது. ஆக்சுவலாக ஒரு டாக்டர் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ரிசர்ச் பேப்பரே வச்சுருக்காரு. எப்படி இவன் வந்து ராங் ரோடில் போனால் அடிப்படுவான்னு தெரிஞ்சும் ஏன் ஓட்டுறான், அவனுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஆகவே இங்கே வந்து டிராஃபிக் வயலேஷன்ஸ் ரொம்ப அதிகம் சார். வண்டிகளும் வந்து அன்ரெகுலேட்டட் சார், எஸ்பெஷலி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம், பிரேக்ஸு அதெல்லாம் வந்து அன்ரெகுலேட்டடு. இதெல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணாமல் ஹெல்மெட் போடுறது ரூல் இருந்தாலும் சரி, ஆனால் ஹெல்மெட் வந்து இட்ஸ் வயலேட்டட் இன் பிரீச். அது யாருமே போடுறது கிடையாது. ஏதோ முன்னாடி இருக்க ஒரு பட்டம் போட்டால் போதும்ன்ற, ஏதோ பின்னாடி இருக்கவங்களுக்கு மூளையே இல்லாத மாதிரி, அவங்க மூளை இல்லாத செத்தா பண்ணவாங்கன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் சார் ஆகணும். அது 2 வீலர் போகிறவங்கள மட்டும் சொல்லுங்கள், காரில் போகிறவங்க சீட் பெல்ட், 2 வீலர் அதான் காரில் அதையும் சொல்லுங்கள். அது சீட் பெல்ட் இல்லாத நடக்கிற ஆக்சிடென்ட் பற்றி உலகம் ஃபுல்லாக டாக்குமெண்டட் சார். ஆனால் இன்னும் நம்மளே போட மாட்டேங்கிறோம், யுக்கத்தான் போடுறது இல்லை. சில வண்டி கத்துது, அதனால போடுறோம். நாம் அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து நாமளும் ஒழுங்காக அப்சர்வ் பண்ணணும். ரோட் டிசைனிங்கை இன்னும் பெட்டராக இருக்கணும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம சப்ஸ்டான்ஷியலாக ஆக்சிடென்ட் குறைக்கலாம் சார். அப்படியும் குறைக்க முடியாத பட்சத்தில் நமக்கு ஆக்சிடென்ட் சென்டர்ஸ் இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஆக்சிடென்ட் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது சார். நான் வந்து இது வந்து நம்பர் 1லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். டெஃபினட்டாக நம்ம அதை ரீச் பண்ணுவோம். அப்படியும் நம்ம எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியாத பட்சத்தில் அவர்கள் வந்து மனம் வந்து உறுப்பு தானம் கொடுக்க முன் வந்தாங்கன்னா, இந்தியாவிலே மிகச்சிறந்த உறுப்பு தான திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். 2008 கலைஞர் பீரியடில் ஆரம்பித்த திட்டம் சார். இன்றைக்கு உலகமே தலைநிமிர்ந்து பார்க்குது. போன வருடம் மட்டும் 268 மூளை சாவு அடைந்தவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1500 உறுப்புகள் எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து அந்த ஆர்கன் யூட்டிலைசேஷன் ரேட்னு சொல்லுவாங்க சார். அதுனா ஒருத்தர்கிட்ட எவ்வளோ ஆர்கன் எடுக்கிறோன்னு. இந்தியன் ஆவரேஜ் வந்து 2.6, நாம் வந்து கிட்டத்தட்ட 3ல் இருக்கோம். இது குட் நம்பர். ஒருத்தர்கிட்ட 3 உறுப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக போன வருஷம் மட்டும் 2014 எடுத்திங்கன்னா 456 கிட்னி எடுத்திருக்கோம், கிடச்சிருக்கு. 210 கல்லீரல் கிடச்சிருக்கு, 96 இருதயம், 89 நுரையீரல், 409 கண்கள், 111 எலும்பு, 77 தோல், 40 இருதய வால்வுகள், 3 கைகள் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெக்கார்டு வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் நடக்கிறது இல்லை சார். இதில் வந்து ஒரு பிரதானமான விஷயம் என்னென்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுலாம் எங்கே ப்ரைவேட்டில் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் வரேன். கிட்னி வந்து கிட்டத்தட்ட 90% இருக்கு எல்லா அரசு மருத்துவமனையிலும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார்.
வெரி குட் ரிசல்ட். ஸோ கிட்னி வந்து முக்கால்வாசி இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகுது. லிவர்லேயும் ஹார்ட்லேயும் நமக்கு அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் இன்னும் இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணியிருக்காங்க. நீ ப்ரைவேட்டாக போய் பண்ணிக்கங்க, உங்களுக்கான காசை நான் தரேன். ஸோ இப்போது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ அல்லது ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 20 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது சார். 22 லட்சம் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஆகவே நான் ஏழை, எனக்கு ஈரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. உனக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியலனா கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்றோம். இன்னொன்று, இந்த தமிழ்நாடு திட்டத்தில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அன்றைக்கு கூட நான் சொன்னேன். இது தமிழ்நாடு உறுப்பு தமிழருக்கேன்ற ஒரு பெரோக்கியலிசம்லாம் இங்கே இல்லை சார். நீ எந்த ஸ்டேட் தான் இருந்துக்கோ, உனக்கு உறுப்பு தேவை என்றால் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஆனால் ரெஜிஸ்ட்ரி ஆல் இண்டியா ரெஜிஸ்ட்ரி தானே? இல்லை, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அது ஆல் இண்டியா ரெஜிஸ்ட்ரி ஆகணும்னு அவங்களாம் ரொம்ப முயற்சிக்கிறாங்க. தமிழ்நாடு அதுக்கு கடுமையாக எதிர்க்குது. அதை நம்ம விட மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து உனக்கு யார் தேவையான நீங்கள் வாங்க. உங்கள் ஸ்டேட்டில் சில சமயம் இல்லாமல் போகலாம், அது உங்கள் குற்றம் இல்லை. அந்தமான் இருக்கவங்க எங்கே போவாங்க, லட்சத்தீப்பில் இருக்கவங்க எங்கே போவாங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய க்யூவில் இருக்கு, உங்களுக்கு நாங்கள் தரோம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. சில நாடுகளில் ஒன்றுமே இல்லை, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சார் இருக்குது, அங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. இந்த உக்ரைன் அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரி, பாலஸ்டைன்லேருந்து இவங்கெல்லாம் வராங்க. நீங்களும் வாங்க, ஆனால் வெயிட் லிஸ்ட்டில் இருங்க. உங்களுக்கு இந்தியர்களுக்கு போக உங்களுக்கு நாங்கள் தரோம். ஸோ இந்தியாவே இருக்கத்தக்கத ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சிஸ்டம் தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கணும் 2008. இன்றைக்கு இந்தியாவிலே தலைநிமிர்ந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 6 வருடமாக நம்ம நம்பர் 1 தான் இருக்குது சார். இது ஆரம்பிக்கும் போது நான் அந்த சிஸ்டத்தில் இருந்தேன். ஆகவே ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும், அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம உருவாக்கணும் ஒரு திட்டம். அந்த இது சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சார் தான் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை, என்ன மனுஷனாக பார்க்குறோம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோன்ட்டு. ஒரு டாக் ஷோவில் பார்த்தேன் நான், ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர், அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து காதும் கேட்கல, அதனால் பாதி பேச வராது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க போய் காட்டும்போது அவங்க வந்து அவங்க காய்ச்சல் இம்ப்ளான்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த ஊர், எனக்கு இந்த ஊருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, என் குழந்தை வந்து இன்றைக்கி பேசுது, காதில் விழுகுது, அதுக்கு அது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அது சாத்தியமாச்சு. எங்கள் ஊரில் அது மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு அந்த வசதியும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு வைத்திய முறை. தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான் சார். ஒரு தடவை நீங்கள் கூட அந்த இதில் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி பக்கத்தில் வடநாட்டிலேருந்து ஒரு டூரிஸ்ட் வந்த ஒரு பெண் வந்து விபத்து ஏற்பட்டு ரொம்ப உயிருக்கு மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு அதை ரெசிஸ்டேட் பண்ணி காப்பாற்றி அதை மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தபோது அன்னைய தேதிக்கு கங்கா ஹாஸ்பிட்டலுடைய ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. ஏர் ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக பேஷண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா பேஷண்ட் போனாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு நடந்த விஷயம். 10 வருஷம் முடியா நடந்த வரலாறு. தமிழ்நாட்டுடைய வரலாறு வந்து சார். ஆகவே ஏதோ நம்மளை வந்து பொதுவாக இந்தியாவில் ஏதோ தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க சார். தமிழ்நாடு இதில் தான் டிஃப்ரெண்ட். நாம் வந்து மற்றவங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதில்லன்றது தான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸ். எல்லாரையும் இங்கே வாங்கன்னு சொல்கிறோம், எல்லாரும் இங்கே வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், யாரையும் இது வரைக்கும் வித்தியாசம் பண்ணல. இந்த மாடல் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவடுன்றது தான். 25 வருஷத்துக்கு முந்தி நான் பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருந்தேன் சார். ஒரு சாயந்தரம் மாலை வேலை. அங்கே இருந்த ஒரு ஏஎஸ்பி ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், டாக்டர் எங்கே இருக்கீங்க, நான் டியூட்டியில் இருக்கேன், என் கேம்ப் ஆஃபீஸ் வர முடியுமான்னாரு. அப்போ எலெக்ஷன் டயத்தில் மகாராஷ்டிராலேருந்து 2 பெட்டாலியன் இங்கே டியூட்டிக்கு வந்திருந்தாங்க பட்டுக்கோட்டைக்கு. அவங்க பெட்டாலியன் டியூட்டிக்கு வந்திருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு பையன், அந்த பேஷண்ட் பேர் கூட சஞ்சய் கோச்சாலை, ஞாபகம் இருக்கு எனக்கு. வயிற்று வலிக்குதுனாரு, நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். உடனடியே சர்ஜரி பண்ணணுங்க, நீங்கள் ஜிஹெச்சுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இல்லை டாக்டர் நீங்கள் உங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணுங்கள், நான் பே பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், சார் அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஹேஸ் கம் ஆன் கவர்மெண்ட் டியூட்டி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஆஸ்கிம் டு கம் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன். நீங்கள் டாக்டர் ஜோக் அடிக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை சார் நீங்கள் வர சொல்லுங்கன்னு. அவங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. வந்தவங்களை அட்மிட் பண்ணேன், கால் டியூட்டி சர்ஜனை பார்க்க சொன்னேன், சர்ஜரி பண்ணணுன்னாரு. ஃபிசிஷியன் ஒப்பீனியன் கேட்டார், ஃபிசிஷியனை வர சொன்னேன், அனஸ்தீசிஸ்டை வந்து பார்க்க சொன்னேன், லேப் டெக்னீஷியனை வர சொன்னேன், இசிஜி எடுத்தேன், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நைட்டு தேட்டர் ரெடி பண்ணி 12:45 மணிக்கு ஒரு சர்ஜரி பண்ணி. என்ன சர்ஜரி வந்து? எமர்ஜென்சி அப்பெண்டிசெக்டமி. ஓ வெரி குட். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அது வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருந்த டீம் லீட் ஒருத்தர், அவர் எங்கேருந்து வந்தார், 2 மணிக்கு வந்து டக்குன்னு சல்யூட் பண்ணிவிட்டு
doctor, the services which we have received in a Taluk hospital in the middle of a night in Tamil Nadu, I can't imagine of these services even in broad daylight in Maharashtra. I salute the services in Tamil Nadu சொன்னார். இது நான் என்னுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். இது நடந்தது 25 years back. ஆக இது வந்து இந்த மருத்துவ கட்டமைப்பு வந்து இதெல்லாம் நீட் வர்றதுக்கு முந்தைய உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான். தமிழ்நாட்டோட வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட அவதானிப்பிலேயே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அப்பயே துவக்கப்பட்டு அந்த கட்டமைப்பு வந்து எல்லா நிலைகளிலையும் உறுதி செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த சேவைகள் வந்து மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுல வந்து அதை இன்னும் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் இங்கே இதாக இருந்தபோது மரியாதைக்குரிய டாக்டர் வி.கே. பால், நித்தி ஆயோக் மெம்பர், அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இங்கே வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போகும்போது அவங்க சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் தமிழ்நாடு மட்டும் பார்த்துருக்கேன் டாக்டர், எந்த பார்ட்டி இதில் இருந்தாலும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறதை வந்து உறுதி செஞ்சு அதை வந்து தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சர்வீசஸும் பக்காவாக டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அது நம்முடைய கடந்த ஒரு 50 ஆண்டுகளுடைய கூட்டு பலன் வந்து நம்முடைய மக்களுக்கும் அது கிடைத்திருக்கு என்பது வந்து ஒரு பேசும்போது நடுவில் ஒரு 2 பேரும் ஒரு வார்த்தையை விட்டீங்க, என்ன நீட்டுக்கு முன்னாடின்ட்டு இல்லையா? ஆமாம், நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன், இல்லை கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும் இல்லையா? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு பாதையில் போயிருக்கோம், அதில் இவ்வளோ சக்ஸஸை காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அனைத்து இந்தியாவுக்குமான ஒரு திட்டமோ கொள்கையோ வகுக்கும் பொழுது இதுதான்டா சக்ஸஸ்ஃபுல் மாடல், இதுலேருந்து எடுத்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்னமோ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆமாம், அது மாதிரி தெரியுது நமக்கு. என்னன்னாக்கா இவர் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த நீட்டை குறித்து வழங்கக்கூடிய நீதிமான்கள்லாம் இப்போ இந்த கான்வர்சேஷனை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை வேறு மாதிரி சிந்திப்பாங்களோ, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. 3 பேருமே ப்ரீ நீட் தான். அதனால் எனக்கு ரொம்ப நீங்கள் 3 பேரும் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ரோசி பிக்சராக கொடுக்குறீங்க. ஆனால் நான் பார்த்தது நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடிலாம் சும்மா விசிட் தானே பண்ணுவோம், போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை போய் பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆச்சரியப்பட்டேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் வந்து அன்றைக்கி இதுலேருந்து வந்திருந்தார், தாய்வான்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் அங்கே யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணியிருக்காரு, போஸ்ட் டாக்டர் ஃபெலோ. அவங்க மாமா உடம்பு சரியில்லை இருந்திருக்காரு, எதிர்த்தாப்புல ஓமந்தூரில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறார், சார் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, அந்த சாப்பாடு அவங்க கொடுக்குற சாப்பாடு என்ன மாதிரி தரமாக கொடுக்குறாங்க, என்ன குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நானும் அங்கே போய் பார்த்தேன், கலைஞர் நூற்றாண்டு இதில் போய் மருத்துவமனையில் சும்மா ஒரு டீனோட போயிட்டே இருக்கும்போது நான் திடீர்னு ஏதாவது ஒரு வார்டுக்குள்ளே போகிறது, சாப்பாடு வந்துச்சு எனக்கு, என்ன சாப்பாடுன்னு காட்டுங்கிறது. அதை பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது நமக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மதியம் நம்ம சாப்பிட்டோம்ல, அதே சாப்பாடு கிடையாது, அதே சாப்பாடு, அதே பேக்கேஜ், அதே சாப்பாடு. அது மட்டும் அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனை விதமான சாப்பாடு ஏதோ சொன்னாங்களே, 8 விதமாக 10 விதமாக இதை பண்ணுறான்ட்டு. அது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறீங்களா அது மாதிரி? இல்லை சார், அது கலைஞர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ண முடியல. நான் என்னுடைய துறையில் வந்து ஒரு பரிட்சாத்த முறையில் முயற்சி பண்ணி கிச்சன்லேருந்து சாப்பாடை வந்து பேக் பண்ணி ஒரு ட்ரேயில் சர்வ் பண்ணுறதை முயற்சி பண்ணோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ கூட திருச்சி மருத்துவக் கல்லூரியில் அவர் டீன் டாக்டர் குமரவேல் செஞ்சு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. சார், அந்தந்த லோக்கல் லீடர்ஷிப் லெவலில் இனிஷியேட்டிவ் எடுத்து அரசு அதுக்கான ஸ்பேஸையும் அதுக்கான என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்குதுங்கிறது உண்மை சார். மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற முன்னெடுப்புகளை தனி மனிதர்கள் துவக்கினால் அதற்கான நிதி ஆதாரமும் அதற்கான அரசினுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கிறது. நம்மளுடைய பலங்களை இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முழுதாக உள்வாங்கி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டிய, டாக்டர் ஆசிஃப் சார் சொன்னது போல் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கோம், அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான கடமை நம்ம எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது என்பது என்னுடைய 33 அது அரசு பணியுடைய. ஆமாம், நீங்கள் சொல்கிறத நான் வந்து முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை எப்படி காப்பாற்றணுங்கிறது தெரியும். அதான் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? அதான் இல்லையா? இப்போ உங்களை 3 பேரையும் வச்சு நான் பேசுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டமைப்புனா என்னன்னு தெரியணும். ஏன்னா அங்கே ஒன்றுமே நடக்கிறதில்ல, எவனும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அதில் என்ன எவ்வளோ வேலை செய்கிறாங்க, என்னென்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அதை எப்பயுமே அது எப்போ மக்கள் மயப்படுதோ அப்போ தான் அது உயிரோடு இருக்கும். கரெக்ட். யாராவது ஒருத்தர் நினச்சி காப்பாற்றுறது கிடையாது. கரெக்ட் சார். ஆள் மாறினா அது மாறி போயிடும். கரெக்ட் கரெக்ட். இது மக்களுடைய ப்ரோக்ராம் சார், மக்களுடைய கையில் இருக்குது. ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிடுறேன் சார். அரசு மருத்துவமனை பற்றிய கருத்துக்கள்
அரசு மருத்துவமனையை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களிடமிருந்து உருவாவதே இல்லை. அரசு மருத்துவமனைக்கே வராதவர்கள், வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் தான் இதை பற்றிய கருத்துக்களை பேசுகிறார்கள், பரப்பி விடுகிறார்கள். ஏனென்றால் அரசு மருத்துவமனை வரக்கூடிய மக்கள் மிகவும் சாதாரண மக்கள். ஸோ த ஒப்பீனியன் அபவுட் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து சரியாக பதிவு செய்ய வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய எங்களை போன்ற பணியாளர்களுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அரசு மருத்துவமனை பற்றிய நான் கூட என்னுடைய கவிதையில் சின்ன வார்த்தையை சொல்லியிருப்பேன். அரசு மருத்துவமனை என்பது ஏழைகளின் நம்பிக்கை முனை. அந்த நம்பிக்கை முனை என்பது காப்பாற்றப்பட்டு மக்களுக்கு மேலும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக, அவர்களை மிகவும் மரியாதையோடும் கனியோடும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுகின்ற போது இன்று உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவினம் என்பது சமுதாயத்திற்கு மிக முக்கியமான சவால். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை ஒரு பெரிய நோய் வந்துவிட்டால் அந்த குடும்பமே வறுமைக்குள் தள்ளப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அந்த சூழலில் கட்டணம் இல்லாத 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய தரமான உயர்நிலை சிகிச்சைகளை கூட வழங்கக்கூடிய கட்டமைப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அதை சொந்தம் கொண்டாடி பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய. நீங்க சொன்னது people must own it, sir. Yes, own it. இன்னொன்று சார், ஹெல்த்தை பொறுத்தவரை சொல்கிறேன் சார், there is no finish line. எங்களுக்கு முடிவுன்றதே கிடையாது சார். இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் சார். அது மெடிசனுக்கு மட்டும் இல்லை, ஹியூமன் எல்லாத்துக்குமே அதுதான். ஆர்ட் ஃபார்மில் நான் இது வரைக்கும் வந்து இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது. அதனால் அந்த அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதில் வந்து தமிழ்நாடு வந்து நான் ரொம்ப எனக்கு சிறப்பாக இருக்கிறது என்ன கேட்டிங்கனாக்கா, ஒன்று தனியார் துறை இருக்குங்கிறதுனால வந்து நம்ம பொதுத்துறையை வந்து முடைக்கிறதுங்கிறதும் இல்லை, பொதுத்துறை இருக்குங்கிறதுனால தனியார் துறை முடங்கி போடுறதுங்கிறதும் இல்லை. அது ரெண்டும் இல்லாமல் வந்து இரண்டும் இணைந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதும், ஒன்றோடு ஒன்று பரிமாறிக்கொண்டு என்ன செயல்படுறது அப்படிங்கிறது, ஆமாம், காம்ப்ளிமெண்ட்ரியாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய இது. அதுமெல்லாம் அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ அவங்க கங்கா மருத்துவமனையில் இப்போ நம்ம காலையில் பார்த்தோம்ல, அப்படி வந்து எவ்வளோ பேரை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அந்த வகையில் உங்களோட பேசுனதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த உங்களுடைய கருத்துக்கள் செய்திகளெல்லாம் மக்களுக்கு சென்று அதை வந்து நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய பார்வை ஒன்று கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளது மின்னமலம் நிலையிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை நடத்தும் 3வது மாநில மாநாடு நாள் ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை. இடம் சென்னை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.